ஆண்கள் தண்ணி அடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்காத பெண்கள் விளக்கமாறு எடுத்து அடிச்சு துரத்துற காலமெல்லாம் போய் இப்போ பெண்களே தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி காலகட்டம் மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? கல்யாணமான பெண்கள் கணவரோட டார்ச்சர் தாங்க முடியல, குடும்பம் நடத்த முடியல, பப்லையும் கிளப்லையும் போய் தண்ணி அடிக்கிற காலம் போயிட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க கூட பப்புக்கு போறது இல்லைன்னா பிஜியில சரக்கடிக்கிற காலம் வந்தாச்சு. இதை கூட கண்டுக்காத அளவுக்கு பேரண்ட்ஸ் அப்படி என்ன வேலை? இப்போ ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சே. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஹெல்த் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிறது அடிப்படை தேவைன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த அடிப்படை தேவை அப்படிங்கிறத மட்டுமா நம்ம யோசிக்கிறோம்? இத ஆடம்பர தேவையா தானே மாத்திட்டு இருக்கோம். உயிர் வாழ்றதுக்கு உணவு மட்டும் போதும் அப்படின்னா சாப்பாடு, அதாவது கஞ்சியை மட்டும் வடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாமே. நம்ம ஏன் வாய்க்கு ருசி தேடுறதுனாலதான் பிரியாணி, சப்பாத்தி, தோசை, காரமா அறுசுவைகளையும் நம்ம நல்லா ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கிறதுனாலதான் பேசிக் நீட், உயிர் வாழ்றதுக்கான பேசிக் நீடுன்ற ஃபுட்டை நம்ம எந்த அளவுக்கு ஆடம்பரமா, எவ்வளோ ஹைஃபைடா, எவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம். இதே மாதிரிதான் ஆடையும். ஆடை நம்மளோட உடம்பை மறைக்கிறதுக்கு, மானத்தை மறைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் ஆனோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆடைக்கும் கூட ஒரு ட்ரெஸ்ஸே 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்குற அளவுக்கு அந்த ஆடம்பர தேவையும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். வெயில்லையும் மழையிலையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு இருந்தாலே போதுமே. நம்ம ஏன் இவ்வளோ லக்ஸுரியா 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டில் இன்டீரியர் டிசைனிங்கோட கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணி வீட்டையும் கட்டிக்கிறோம். இப்படி எல்லாத்துலேயுமே ஆடம்பரம் ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கம்ஃபர்டபுள் லைஃப், லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ரீடமாக வாழணும், ஜாலியாக இருக்கணும், இருக்கிறது ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் ஆடம்பரம் இல்லாமல் குழந்தைங்களை வளர்க்குறதுலையுமே ஒரு ஆடம்பரம். கிண்டர் கார்டன்ல இருந்து குழந்தைங்களை நம்ம எடுத்துக்குவோமே, பிரைமரியில படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ், அவங்களோட கேட்ஜெட்ஸ், இதெல்லாம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பந்தா காட்டணும், என்னோட பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்கள்கிட்டயே நம்ம ஆடம்பரத்தையும் அன்வான்ட் நீட்ஸையுமே நம்ம பழகி விட்டுறோம். அதாவது முக்கியமா இந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு குழந்தைங்களை ரொம்ப லக்ஸுரியா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. சிட்டி கல்ச்சர்ல பியர் குரூப்போட மிங்கிள் ஆகுறதுக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன், சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான அட்ராக்டிவான பழக்கங்கள்னால உயிரே போற அளவுக்கு ஆபத்தான விஷயங்களையும், அதுவும் ஒருத்தரோட உயிர் கிடையாது, கூட இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்ந்து அவங்க லைஃப் டைம் ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மளை இழுத்துட்டு போயிடுறது. இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க காரணம் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் தான் முக்கிய காரணம். பப்புக்கு போறது, மாடர்னா ட்ரெஸ் பண்றது, நம்ம உடம்பு தெரிகிற மாதிரி கூட கவர்ச்சியா ட்ரெஸ் பண்றது, இது எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து இதுதான் நாகரிகம், இப்படி இருந்தாதான் ஹைஃபைட் லைஃப்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம மேலை நாடுகள்ல இருந்து நம்மளோட கல்ச்சருக்கு இறக்குமதி பண்ணிட்டோம். சரி, இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் ஏன் நம்ம இன்னும் அடாப்ட் பண்ணாம இருக்கோம்? அதாவது எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையுமே ஒரு சர்டன் ஏஜ், அதாவது டீனேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களோட தேவைகளை அவங்களே பார்ட் டைம் பார்த்து அவங்களோட பாக்கெட் மணிக்கு அவங்களே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஒரு அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க க்ரோன் அப் அவங்களோட நீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே மானிட்டரி விஷயத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதே மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க ஏர்ன் பண்ணிக்கிறது. நீ ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ஏர்ன் பண்ணாலும் சரி, ஒரு மாசத்துக்கு நீ 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் சரி, உன்னோட பாக்கெட் மணி அதுல இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை நம்ம ஏன் இன்னும் அடாப்ட் பண்ணாம விட்டோம்? மோஸ்ட்லி இப்ப சிட்டில ஆடம்பரமா சுத்திட்டு இருக்கிற பசங்க எல்லாமே வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்க தான். அதாவது வில்லேஜ் அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவத்துல கூட அந்த பொண்ணு தஞ்சாவூரை சேர்ந்த பொண்ணு. விவசாயம் பார்த்தோ இல்லை அவங்க எப்படி அவங்களோட ஏர்னிங்ஸை மேக் பண்றாங்க, பிஸ்னஸ் பண்றாங்களா, வேலைக்கு போறாங்களா, கூலி வேலைக்கு போறாங்களா, இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாலுமே தான் பிள்ளைங்க கஷ்டப்படாம நல்லா படிச்சு அவங்க லைஃப்ல முன்னேறணும், ஒரு சிட்டி லைஃப்ல இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, பொண்ணுங்க நல்லா போல்டானவங்களா வளருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேரண்ட்ஸோட கனவுகள். அதனாலதான் நான் தான் கிராமத்துல இருந்து இப்படி எல்லாம் இருக்கேனே, கஷ்டப்படுறேனே, 4 வெளி உலகம் தெரியாம இருக்கேனே, என் பிள்ளையாவது போய் ஒரு சிட்டியில நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க. ஓகே, வில்லேஜ்ல இருந்து ஒரு சிட்டிக்கோ இல்லை வெளியூர்ல போய் படிக்க வைக்கிறதுக்கோ
ஃபர்ஸ்ட் லட்சமா ஃபீஸ் கட்டுறாங்க. ஒரு நல்ல பெரிய யூனிவர்சிட்டி, நல்ல நேம் ஃபேம் இருக்கிற காலேஜ். பசங்க மத்தியில ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த யூனிவர்சிட்டியில நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா அதை வச்சுதான் எனக்கு வேலை கிடைக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹேலோ எஃபெக்ட் தான். நம்ம அந்த மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இருக்கிறதுலே பெரிய காலேஜா பார்த்து லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி, ரெக்கமெண்டேஷன் ஃபீஸ் கூட எல்லாம் கட்டி எல்லாம் சேர்த்து விட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல என்ன, பிள்ளைங்க வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல், அந்த காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லையே தான் வந்து அட்மிஷனும் போடுறாங்க. 1 மாசம் 2 மாசத்துல பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, இந்த 2 மாசத்துல பேரண்ட்ஸ் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தெரியுமா? நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லை, ஹாஸ்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இது சரியில்லை அது சரியில்லை, கூட இருக்க சேர்க்கை சரியில்லை, என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியல அப்படின்னு எதையாவது காரணங்களை சொல்லி வெளியில வந்து தங்குறாங்க. வெளியில இப்போ சிட்டி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியில வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிற லேடிஸ் ஹாஸ்டலோ இல்லை ஜென்ஸ் ஹாஸ்டலோ அப்படி கூட பசங்க தங்குறது இல்லை. பிஜி கான்செப்ட், அதாவது பேயிங் கெஸ்ட். ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அதில் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வீட்டில் வந்துட்டு, இதில் வீட்டுக்கு வந்து ரீசன் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணோ பையனோ வந்துட்டு அங்கே ஹாஸ்டலில் இருந்தால் எனக்கு ஹைஜீனிக்காக இல்லை, ஃபுட் பாய்சனிங் ஆகுது, இங்கே நாங்கள் வீடு எடுத்திருக்கனால கிச்சன் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சமத்தான பிள்ளைங்களா தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸும் என்ன அப்படின்னா, வீடு இருந்துச்சுன்னா ஓகே, நம்மளும் அப்பப்போ போய் பசங்களை வந்து பார்த்துட்டு வீட்டிலேயே தங்கி இருந்துட்டு வரலாம், இது எல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு பேயிங் கெஸ்ட்டோ இல்லை வந்துட்டு வீடோ பார்த்து அவங்க இருக்காங்க இல்லையா, இங்கே தான் இவங்களோட பழக்கங்கள் ரொம்பவே மாறுது. எனி டைம் வெளியில் போகலாம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹாஸ்டல்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, இங்கே கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பேரண்ட்ஸும் பக்கத்தில் இல்லை. அதனால நைட்டு பப்புக்கு போகிறது, வீட்டில் வந்து ஃபோன் பண்ணும்போது நான் ஸ்டடியில் இருக்கேன், குரூப் ஸ்டடியில் இருக்கேன், இந்த மாதிரி சொல்லியா தரணும். ஏகப்பட்ட பொய்கள் வந்துட்டு பேரண்ட்ஸை ஏமாத்துறதா நினச்சி இந்த பசங்களும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு தான் இருக்காங்க. இதில் பத்தாததுக்கு பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வெல்த்தாக இருக்காங்க, பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பைக்கோ காரோ இந்த மாதிரி வாங்கியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் கண்டிஷன் எல்லாமே ஃபோன் தானே, ஃபோனில் வந்து பேரண்ட்ஸ் என்ன நேரில் பார்த்துக்கிட்டா இருக்காங்க, எத்தனை மணிக்கு வரோம் எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ஆடம்பர பாசமும் மோசமாக தான் போய் விளையுது. டீனேஜ் பசங்க மேலே நம்பிக்கை வச்சா பரவாயில்ல, குருட்டு நம்பிக்கை வைக்கிறது. என் பையன் இப்படி பண்ண மாட்டான், என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டான்னு கிராஸ் வெரிஃபை கூட அவங்க ஹெச்ஓடி கிட்டேயோ இல்லை வந்துட்டு லெக்சரர் கிட்டேயோ கூட ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அப்பப்போ அவங்க ஃபோன் பண்ணி கேட்கணும், எப்படி இருக்கான் பையன், காலேஜ்க்கு ரெகுலராக வராங்களா, இதை கூட அவங்க விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா என் பையன் கரெக்டாக தான் இருப்பான், என்கிட்ட எல்லாமே அப்டேட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையும் இருக்குது. மாதிரி ஒரு பேரண்டல் கவனக்குறைவுனால கூட சில பசங்க, எல்லாரையுமே நான் சொல்ல வரல, சில பசங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் இழக்கிறதுனால தான் அவங்க பிஜிலேயே வந்துட்டு ஆல்கஹால் எடுக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது, நிதானம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக குடிச்சு நிதானம் இல்லாமல் ஆகி ஹை பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷனால இந்த பொண்ணு இப்போ உயிரிழந்த சம்பவம் எல்லாரையுமே ஒரு சோகத்தில் தான் ஆழ்த்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் ஹெல்த்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் காலேஜ், ஆனால் உங்கள் உயிரையே போகிற அளவுக்கு ஜாலியாக இருக்கணுன்றத, உங்கள் உயிரையே இழந்துட்டா நீங்கள் எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? திங்க் அபவுட் இட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.